ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் ஆண்மை குறைவு சம்மந்தமாக பல்வேறு தரப்பட்ட காணொலி பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ஷார்ட் வீடியோவாக ஒரு ஷார்ட்ஸ் ஃபார்மில் போடக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு ஆயிலோட இம்பார்ட்டன்ஸ். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்குறி மிகவும் சிறியதாக இருக்கும். சொல்லணுன்னா வெளியில் சொல்ல முடியாத, சொல்லணுன்னா துயரத்தில் தவிச்சிட்ருப்பாங்க. பொதுவாக பெரிய ஆண்குறியாக இருந்தாலும் சரி, சிறிய ஆண்குறியாக இருந்தாலும் சரி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று தான். பட்டு நம்ம நினைக்கிறது நம்மளுக்குள்ளேயே நம்ம திருப்திப்படுத்துகிற காட்டிலும் நம்மளுடைய ஆப்போசிட் பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பொதுவான ஒரு உளவியல் கருத்துப்படி பெரிய ஆண்குறியைத்தான் விரும்புவதாக ஒரு செய்தி கசிஞ்சிட்டு இருக்குது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு உறுப்பு ரொம்ப சிறியதாக இருக்கும். சிறிய வயதில் அந்த மாதிரி ஜெனட்டிக்கலாக இருக்கிறதும் ஒரு வகையான ஒரு குறைபாடாக இருக்கும். வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆண்குறியை நம்ம போதுமான அளவு கவனம் செலுத்தி, போதுமான அளவு நியூட்ரிஷன், விட்டமின் எதுவுமே நம்ம அதுக்கான போதுமான அளவு கவனிப்பு இல்லாதனால என்னன்னு கேட்டிங்கன்னா அது போதுமான அந்த எழுச்சி ஆகிறப்போ மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதாகிட்டே இருக்கிறனால அது பார்த்திங்கன்னா மிகவும் சிறியதாக நாளாக சிறியதாக துவண்டு போய் அது தொங்கி போனது மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சந்தா ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயில் ரொம்ப நல்லா ஒரு பலன் அளிக்கக்கூடியதுங்க. இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஓடிசி ப்ராடக்டாகவே எல்லோரும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். நல்லா ஆண்குறியில் வைத்து மசாஜ் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஆண்குறியோட இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கு நல்ல ஒரு விரைப்புத்தன்மை அதிகரித்து கொடுக்கும். தொயந்து ரெகுலராக செய்யும் பொழுது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த துவண்டு போன உறுப்பு நாளாக பெரியதாகுவதற்கு அதிகளவு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷர்ட்டு ஒரு துணியை அயன் பண்ணாமல் போட்டு பாருங்கள், சுருங்கி போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நூலோட இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி தான் இந்த மசில்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளே உள்ள அந்த இரத்த குழாய்களுடைய நைட்ரிக் ஆக்சைடு லெவலை அதிகரிக்கிற மூலமாக தான் அது எழுச்சி ஆகும். ஆனால் நாளாக அந்த ப்ரெஷர் குறைந்து வரும்பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த மசில்ஸோட ஸ்ட்ரென்த்னால் என்னான்னு கேட்டிங்கன்னா நீட்சி அடையிறதுல பாதிப்பாக ஆரம்பிச்சிடும். அதை இது மசாஜ் பண்ணும்போது நல்லா குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணி எனக்கு ஹெல்ப்